அந்த மணிமேகலையை என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லுங்க, அப்பதான் நான் ஷோக்கு வருவேன். அது வரைக்கும் நான் விஜய் டிவிக்கே வரமாட்டேன். மன்னிப்பா? நானா? எவனாவது மண்டையை உடைச்சாலே மன்னிப்பு கேட்க மாட்டான் இந்த மணிமேகலை. நான் வந்து ஒன்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? தேவைன்னா அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மணிமேகலை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் வந்து ஷோக்குள்ளே வருவேன். கண்டிப்பா கேட்டே ஆகணும். நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் இந்த ஷோல இருக்கணும்னா எனக்கு இந்த ஷோவே தேவையில்லை. நீங்களே நடத்திட்டு என்னமோ பண்ணுங்கடா, நான் இந்த ஷோ விட்டே போறேன்டா, போங்கடா. என்னடா நடக்குதுங்க? இப்படியே பேசிக்கிட்டு எஸ், பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் நடந்த சண்டை சட்டிப்பானை எல்லாம் உருட்டுற மாதிரி சோசியல் மீடியால போட்டு பெரட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த சண்டைக்கு பின்னாடி நடந்தது என்ன, அது மட்டும் இல்லாம அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் அந்த செட்ல வந்து என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை பிரச்சனை வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா துரைசாமி இருக்காங்களா, அவங்க எவிக்ட் ஆனாங்களா, அப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலா என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியங்காவை பத்தி உங்களுக்கே தெரியும். அதாவது அவங்க ஆங்கரா இல்லாத ஷோ கூட நான் தான் ஆங்கர், நான் தான் பெரியவ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. பத்தாவதுக்கு இந்த சுஜிதா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது மணிமேகலை விட ஆங்கரிங் வந்து பிரியங்கா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டாங்க. அதாவது எரியுல வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு இது கொளுத்தி போட்டு விட்டாங்க. சோ திவ்யா துரைசாமி எவிக்டான எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏத்தி விட்டாங்காட்டிக்கு இவங்க பிரியங்கா போயிட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க. அதாவது ஆங்கர் வந்து யாரு, ரட்சனும் மணிமேகலையும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளை ஏத்தி விட்டாங்க, நம்ம வந்து சும்மாவே நல்லா நம்ம தான் ஆங்கர் மாதிரி இது பண்ணுவோம், இவங்க வேற ஏத்தி விடுறாங்க, நமக்கு இது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இடையில குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி பிரியங்கா பிரிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரட்சனையும் மணிமேகலையும் பிரிச்சு நடுவில் நின்று நான் தாட்டா இந்த ஷோக்கு ஆங்கர் அப்படின்ற மாதிரி ஆங்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மணிமேகலை வந்து ரொம்ப நாளா கடுப்பு இருந்திருப்பாங்க போல. இது என்னடா இந்த ஷோக்கு வந்ததுல இருந்து நம்மள வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்து அதை கேட்க மாட்டாங்க, நம்மள ஆங்கராவே மதிக்க மாட்டாங்க. பத்தாவதுக்கு இந்த சுஜிதா ஏத்தி விட்டங்காட்டிக்கு இப்ப வந்து இவதான் ஆங்கர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் ஆங்கர், இவ ஆங்கரா நம்ம ஆங்கரா அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, கத்திட்டாங்க. அடியே மம்டி பல்லு ரெட்டனாக்க வச்சிட்டு எகுறாதே. ஏன் நாக்கையும் பல்லையும் பத்தி பேச நீ யாரு? குண்ட அம்மா. வாய மூடுங்கடா. அதாவது மணிமேகலை என்ன கேட்டுப்பாங்க அப்படின்னா, ஏங்க இந்த ஷோக்கு நான் தான் ஆங்கர், ஓகேங்களா? அதாவது பிரியங்கா நீங்க வந்து அந்த ஸ்டார்ட் மியூசிக் அந்த மாதிரி வேற ஷோல ஆங்கரா இருந்தாலும் குக் வித் கோமாளிக்கு நானும் ரட்சனும் தான் ஆங்கரு, ஆனா நீங்க வந்து ஆங்கர் மாதிரி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு பிரியங்கா என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த ஷோக்கு ஆங்கர் இல்ல, ஆனா நான் ஆங்கர் மாதிரி தான் பண்ணுவேன். அதாவது இந்த சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்க, அப்பப்ப கங்காக்குள்ள வந்து சந்திரமுகி எட்டி பாக்குறா, கங்கா வந்து சந்திரமுகி ரூமுக்கு போனா தன்னை வந்து சந்திரமுகியா நினைச்சா கங்கா சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்ற மாதிரி பிரியங்கா குக் வித் கோமாளி ஷோக்கு போனாங்க, தன்னை ஒரு ஆங்கரா வந்து 4 பேர் ஏத்தி விட்டாங்க, அதுக்காக போய் ஆங்கரா மாறிட்டாங்க பிரியங்கா அப்படின்ற மாதிரி. நான் தாண்டா ஆங்கர் அப்படின்ற மாதிரி ரட்சனையும் மணிமேலையும் ஓரம் கட்டிட்டு அவங்க வந்து ஆங்கரிங் பண்ற மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த விஷயம் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் பிரியங்கா பண்ண தப்பு தான். இந்த குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து உங்களை ஆங்கரா கூப்பிடல, ஓகேங்களா? ஆனா அங்க வந்து நான் வந்து இத்தனை ஷோ ஆங்கரிங் பண்ணிருக்கேன், நான் ஆங்கரிங் பண்ண தெரியும், முன்ன விட நான் சிறப்பா பண்ணுவேன், என்ன வந்து 4 பேர் ஏத்தி விட்டாங்க. இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் படத்துல வந்து ஹச்சுன்னு தும்முனா கூட வந்து ஏதோ ஒன்று ஏத்தி விடுவாங்கல்ல பாரு, அந்த சளிக்கே வந்து சிவனாண்டி பிடிச்சிருக்கணும், அதனாலதான் வந்து சளியே வந்து இவரை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டாங்க போல. அதனால நான் தான் ஆங்கர், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, நான் தான் அப்படின்னு இல்லைனாலும் நான் பண்ணுவேங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த மணிமேகலைக்கு என்ன இது அப்படின்னா, என்னடா இந்த ஷோக்கு வந்து நம்ம தான் ஆங்கரு, ஓகேங்களா, நம்ம தான் ஹோஸ்ட் பண்றோம், நமக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, இவங்க என்னடா சம்மந்தமே இல்லாம வந்து இடையில நின்றுட்டு இந்த குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு நம்மளையே ஆங்கர் பண்ண விடாம இவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அவங்க மேல ஏதோ ஒரு மனசுல வந்து பகை வச்சிருப்பாங்க போல. அதாவது அந்த எபிசோடு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னடா நம்ம ஒண்ணு பேச வந்தவங்க பேச விட மாட்டாங்க. அதாவது தெளிவா தெரிஞ்சிச்சு மணிமேகலைக்கு, ஓ இவ அப்படிப்பட்ட ஆளாட்ட இருக்குது, ஓகே நம்மளை வந்து டவுன் பண்ண நினைக்கிறா, அவ ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து எடுக்க நினைக்கிறா அப்படின்னு மணிமேகலைக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழுந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காய்ச்சி முட்டின்னு போட்டு சத்தம் போட்டாங்க பிரியங்காவை, ஏங்க நான் இந்த ஷோக்கு ஆங்கர், நான் ஆங்கர் பண்ண வந்திருக்கேன், நீங்க ஏங்க இடையில பூந்து இது ஆட்டை கலைச்சிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி ஏதோ இது பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட அடி வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து அழுவாங்களா, அது மாதிரி இந்த பிரியங்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேரவேன்ல போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
மணிமேகலை நீ என்னையுமே எதிர்த்து பேசிட்டீல, ஒரு சீனியரவே எதிர்த்து பேசிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுது இருக்கிறாங்க. அந்த வழக்கமா வந்து இந்த விஜய் டிவி டீம் இருக்காங்களா, அவங்க வந்து நான் போன வீடியோலாம் சொன்ன மாதிரி பிரியங்காக்கு தான் சொம்படிப்பாங்க. அப்பவும் போயிட்டு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா நீங்க அழுகாதீங்க பிரியங்கா, அவங்களை வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற பிரியங்கா அப்படின்னு இவங்க அவங்க சொல்லியிருக்காங்க. பிரியங்கா அந்த மணிமேகலை என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க இருந்துட்டு அதானே ஏங்க உங்களுக்காக நாங்க விஜய் டிவி டீம் என்னென்னமோ பண்றோம், இத்தனை பேர்த்தோட கரியரையே ஸ்பாயில் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையவே கெடுத்திருக்கிறோம், மணிமேகலை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதா, அந்த இப்பவே கேட்க வைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேடம் வந்து ஏதோ அவங்க சீனியரு, நீங்க ஏதாவது விட்டு கொடுக்கலாம்ல, அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களும் எதுக்கு கத்துனீங்க, நீங்க அவங்கள்ட்ட ஒரு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும், அதாவது மன்னிப்பு கேட்டுருங்க, அவங்க வந்து திரும்ப வந்துருவாங்க, நம்ம வந்து சமாதான கொடி நீட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைட்டு போயிட்டு மேடம் வேணுமா சாரி கேட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை நான் அவகிட்ட சாரி கேட்கணும், ஏங்க என் மேல தப்பே இல்லைங்க, எனக்கு சுயமரியாதை இல்லை, ஐ மீன் மரியாதையே கொடுக்கல, ஆங்கரிங் பண்றன்ற பேர்ல வந்து என்னோட ஜாபை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதைத்தானே நான் கேட்டேன், நான் வந்து நியாயமா தானே கேட்டேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான்லாம் கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்டு என்னோட சுயமரியாதை இழந்துதான் இந்த ஷோல இருக்குன்னா இந்த ஷோவே வேணாண்டா, நீங்களே அந்த பிரியங்கா வச்சு நடத்திட்டு போங்க, எனக்கு இந்த ஷோ வேணாம் ஒரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இவங்க வந்து வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப அந்த செட்டுக்குள்ள இந்த விஷயம் திரும்ப நடந்துட்டே இருந்திருக்குது. அதாவது திரும்ப மணிமேகலை போயிட்டு விஜய் டீம் வந்து காலில் விழுகாத குறையா கெஞ்சி இருக்காங்க. இந்த மாதிரி எங்க பிரியங்கா வேணுங்க, புரிஞ்சுக்கங்க, நாங்க எங்களுக்கு விஜய் டிவினாலும் பிரியங்கா தாங்க அப்படின்ற மாதிரி பேசி நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க அப்படின்னு எங்க அததான் மணிமேகலை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுதான் நான் இந்த ஷோல இருக்கணுமா, என் மேல தப்பே இல்லைங்க, தப்பெல்லாம் அவதான் தேவைன்னா அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டுதான் இருக்குன்னு எனக்கு ஷோவே வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா பிரியங்கா இன்னும் உட்காந்து இல்ல நான் விட மாட்டேன், அந்த மணிமேகலை என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேரவேன்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 நாளுக்கு பிரியங்காவை கழுவி ஊத்திட்டு இருந்த சோசியல் மீடியா அப்படியே 2வது நாள் நைட்டு, அதாவது அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து 2வது நாள் நைட்டு வந்து சோசியல் மீடியால பாதி பேர் வந்து மணிமேகலைக்கு எதிராக திரும்பினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏங்க பிரியங்கா வந்து மணிமேகலையை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நீங்க அவங்கள போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கீங்களே, மணிமேகலை வந்து கோமாளியா இருந்தப்ப எத்தனை பேர்த்த டாமினேட் பண்ணிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னானுங்க. டேய் குட்டி கோமாளிங்களா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கோமாளியோட வேலையா அந்த மாதிரி கோமாளித்தனமா பண்றதுதான், புரியுதா, அப்பதான் வந்து மக்களுக்கு என்டர்டெயின் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, பிரியங்கா வந்து என்ன சொல்றது, இவங்க யாரு மணிமேகலை ரக்ஷனோட ஆங்கரிங் வேலையை இது பண்ற மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதும், கோமாளியா இருந்து மணிமேகலை வந்து கோமாளித்தனமா பண்ணது ஒண்ணா, அதாவது எதை கூட கம்பேர் பண்ணணும்னு ஒரு விவசாயம் இல்லாம மணிமேகலை மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும், அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றது டிஃபேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால உளறிட்டு இருக்கிறானுங்க. நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி அந்த பிரியங்கா பண்ற லூசுத்தனத்தையும் அந்த இரிட்டேஷனான விஷயத்தை ரசிக்கிறதுக்கும் இங்க ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டம் தான் இந்த மாதிரி சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், இந்த விஜய் டிவி பிரியங்காக்கு எந்த அளவுக்கு சொம்படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா செட்டுக்கு வர்றாங்க, ஓகேங்களா. அப்ப கூட வந்து பிரியங்கா வந்து மூட் அவுட்டா இருந்திருக்காங்க, என்னடா இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்ட்டு. அப்ப கூட பிரியங்காட்ட போயிட்டு ஏங்க நீங்க வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்து வந்து பண்ணிட்டீங்க, அவங்க ஆங்கரிங் வேலை வந்து தலையிற மாதிரி பண்ணிட்டீங்க, அதனாலதான் அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை சமாதானப்படுத்தாம இந்த விஜய் டிவி டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மணிமேகலை கிட்ட திரும்ப வந்து ஏங்க ஒரு மன்னிப்பு தானே, சும்மா அப்படியே கேட்டு விட்டுருங்க, சும்மா ஜாலியா ஹாய் குட் மார்னிங் ஹவாரி அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க, என்ன இதுல என்ன நீங்க இது குறைஞ்சு போயிருவீங்க, தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையிட்ட தான் போயிட்டு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கானுங்க. அப்பவும் மணிமேகலை சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க நான் திரும்பவும் சொல்றேன், என் மேல தப்பே இல்லை, தப்பு பூரா அவங்க மேலதான், நான் அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம், அதே மாதிரி நான் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா வந்து தப்பு என் மேல இல்ல, நீங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்லியிருக்காங்க. என்னடா இந்த பிரச்சனை முடியாது போலயே, இன்னைக்கு நம்ம நிம்மதியா ஷோ பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஓடி இருக்கணும், மணிமேகலை மைண்ட்ல அப்படி ஓடிட்டு இருக்க டைம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் டைம் இருக்குல்ல, அப்போ வந்து மணிமேகலை சொல்லியிருக்காங்க விஜய் டிவி டீம் என்ன அப்படின்னா, ஏங்க என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் திரும்ப பேசுறீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஏங்க என்னதான் இருந்தாலும் பிரியங்கா இன்னும் அப்செட்டா தான் இருக்காங்க, ஒரு சீனியர் தானே, சீனியர்னு நினைச்ச அப்படியே நீங்க வந்து ஒரு காலேஜ் சீனியர் மாதிரி நினைச்ச ஒரு சாரி கேட்டுருங்க, எல்லா பிரச்சனையும் இது பண்ணிடும், நம்ம சமாதான கொடி நீட்டியே ஆகிறோம், குக்குத்து கோமாளி வந்து எல்லாத்துக்கும் காட்டியே ஆகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து மணிமேகலை தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. மணிமேகலை வந்து ஒத்த கால நின்று இருக்காங்க, ஏங்க நான் திரும்பவும் சொல்றேன், தப்பெல்லாம் அவங்க மேலதான், என் மேல தப்பே இல்லை, என்னோட சுயமரியாதைக்காக தான் நான் அவ்வளவு சத்தம் போட்டு பேசினே ஒழிய வந்து அவங்க கிட்ட சண்டை கட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தப்பு அவங்க மேலதான், நான் வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, அப்படி என்னோட
என்னோட சுயமரியாதை இழந்து நான் மன்னிப்பு கேட்டு தான் இந்த ஷோல இருக்கணும்னா எனக்கு ஷோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்து அவங்களோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ வந்து போட்டு விட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சம்பவம்ல சரித்திரம், அது விஷயம் இல்லமா, விசித்திரம். அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நான் போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த விஜய் டிவி ஆகட்டும் இல்ல யூடியூப்ல இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் சேனல் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டிஆர்பிக்காக வியூஸ்க்காகவும் வந்து எவ்வளவு கேவலமான விஷயத்தை வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன் பாருங்க. அந்த பிஹைண்ட் ரூட்ஸை வந்து ஓரம் கட்டிருங்க, அதை பத்தி பேச வேணாம், அது வந்து நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். இந்த விஜய் டிவி பத்தி பேசுவோம். இப்ப இந்த விஜய் டிவி பிரியங்காக்காக எத்தனையோ பேர்த்தோட கரியர் ஸ்பாயில் பண்றது. பிரியங்கா தான் இந்த ஷோக்கு வேணும், நீ வந்து பிரியங்கா என்ன பண்ணாலும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், புரியுதுங்களா? அதாவது பிரியங்கா உன்னை என்னதான் திட்டினாலும் என்னதான் உன்னோட வேலையை கெடுக்கிற மாதிரி எவ்வளவு விஷயம் பண்ணாலும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இரு, இல்லைன்னா உன்னை சேனல் விட்டு தூக்கிடுவோம், இந்த ஷோ விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பிரியங்காக்கு வந்து விஜய் டிவி டீம் வந்து ஏன் சொம்படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க ஆத்து பொண்ணுங்கண்ணா, புரியுதுங்களா? உங்க ஆத்து பொண்ணுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்படிதானே? அதாவது எத்தனையோ பேர் வந்து திறமை இருந்தும் அவங்களோட சான்ஸை பறிச்சு நீங்க பிரியங்காட்ட தர்றீங்க அப்படின்னா ஏன்? அதாவது நூல் போட்டிருக்கங்காட்டிக்கு அப்படிதானே? எனக்கு புரியல. ஏன்டா ஒருத்தவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, ஒருத்தவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்க மேல கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து மக்கள் யார் இருந்தா பார்ப்பாங்களோ அவங்க தான் யோசிக்குமே ஒழிய உங்க ஆத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து மற்றவங்களோட வாய்ப்பெல்லாம் வந்து வாழ்க்கையவே கெடுக்கூடாது. சரிங்களா? உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கு உனக்கு. இந்த விஷயம் இன்னைக்கு நேத்து விஜய் டிவியில் நடக்கல, பல வருஷமாவே நடந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி முன்னாடி நடந்தெல்லாம் நம்ம விட்டுறலாம், அது பேசினா வந்து ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். போன வருஷம் பிக் பாஸ் சீசன்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மாயானுக்கோ இருக்காங்களா, அவங்கள ஒரு குரூப்பிசம் பண்ணி பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒரு நல்லவனை கெட்ட பேர் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்பவும் கமல் சார் வந்து மாயாவை வந்து தட்டி கேட்டார் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் மாயாவை வந்து வெளியே அனுப்பாம ஏன் வந்து பிரதீப் ஆண்டனி வெளியே அனுப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிக்சன் வந்து வீடு கூட்டிட்டு இருக்கப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதனால ரிமைண்ட் பண்றேன். நிக்சன் வந்து வீடு கூட்டிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டஸ்டா இருக்குது, எனக்கு ஒரு மாஸ்க் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் கேட்கறப்ப மாயா என்ன சொன்னாங்கன்னா, தான் யூஸ் பண்ண இன்னர் வேர் எடுத்து இதை மாஸ்கா போட்டுக்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான எச்சத்தனமான வேலை சொல்லுங்க. உங்களுக்கு தோணும் இப்படி ஒரு, அதாவது இதுவே ஒரு பையன் பண்ணியிருந்தான்னு வைங்களா, அங்கிருந்து நிக்சனோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து டஸ்டா இருக்குப்பா, எனக்கு வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த என் ஜட்டி நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருக்கும். ஆனா வந்து மாயா அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியும் இது வெளியே சோசியல் மீடியாலையும் சரி, சோசியல் மீடியால பெருசா பேசப்பட்டாதவனுங்க இருந்தாலும் ரொம்ப, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல, இதுவே ஒரு பையன் பண்ணியிருந்தானா அவன் மேல கேஸ போட்டு அவன் உள்ள தள்ளி உடனே மகளிர் சங்கம்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க, எப்படா நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி. அப்ப ஒரு பொண்ணு பண்றப்ப அதை ஏன் அவ்வளவு பெரிய விஷயமாவே ஆக்கல? சோ இதுக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நாமும் நூலு அதனால வந்து கிராஸ் போட்டிருக்கங்காட்டிக்கு ஓகேப்பா. அதாவது இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா எங்க ஆளுங்க இது பேர் என்ன தெரியுமா? அசிங்கம், எச்ச எச்ச. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிவி ஷோ, அதாவது முக்கியமா இந்த ஸ்டார் நெட்வொர்க் இருக்காங்களா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் விஜய், இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. விஜய் பாவனாவும் வந்து அவங்க ஆத்து பொண்ணு தான். ஓகேங்களா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து விஜய் பாவனா தான் இன்னைக்கு வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அங்க இருக்க பத்ரி யார வேணா எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க பிராமின்ஸ் தான் இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஏன்டா ஒருத்தனுக்கு உண்மையா டேலண்ட் இருக்கு நீ அவனை மேல கொண்டு வராம இந்த மாதிரி உங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதே மாதிரி இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல சீக்காவும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாங்க பழைய கிரிக்கெட் பிளேயர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இருக்காருல, அவர் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஐபிஎல் அப்பெல்லாம் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கமெண்ட்ரி பண்றப்ப அதாவது சச்சின்ல இருந்து டோனி வரைக்கும் விராட் கோலி வரைக்கும் எல்லாத்தையுமே போடாவாடா அவன் இவன் அப்படிதான் மரியாதை குறைவாக பேசுவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பிராமின். ஆமா, இதுவே பிராமின் கேஸ்டா இல்லாத ஒருத்தன் இந்த மாதிரி பேசியிருந்தா அவன் நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதாவது சச்சின் டோனி விராட் கோலி மாதிரி லெஜண்ட்ஸை போடாவாடான்னு சொல்றது அவன் சொல்றதுன்னு ஒரு டிவியில எல்லாரும் பாக்குற ஒரு டிவி ஷோல ஐபிஎல் மாதிரி ஒரு என்ன சொல் டோர்னமெண்ட் கமெண்ட்ரியில வந்து உட்காந்துட்டு இவன்லாம் என்னடா இப்படி பண்றான் அவன் இவன் போடா வாடான்னு சொல்லிட்டு இந்த சீக்கா சொல்ற மாதிரி வேற கேஸ்டா இருக்கவன் ஒருத்த வந்து பேசியிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவனோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவனை வந்து யாரா இருந்தாலும் ஃபேன்ஸும் சரி இல்ல வந்து அந்த டிவி சைட்ல இருந்து சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. இவர் வந்து பிராமின் ஐயர், அதனால வந்து இவர் ஒன்னும் சொல்லலாம், அவன் அப்படிதான் அவர் வந்து அப்படிதான் பேசுவாரு, நம்ம வந்து பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா அந்த கேஸ்டிசம் வந்து எனக்கு பிடிக்காது, நான் வந்து இந்த மாதிரி ஜாதி வெறியன் கிடையாது, நான் வந்து எல்லாத்துட்டையும் சமமா தான் பார்த்து பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற நீங்க இந்த மாதிரி ஒரு டிவி ஷோல வந்து
இதை ஒரு ரீசனா வச்சு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா. இதை வந்து பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டு இதுக்கு ஒரு தீர்வு வழங்கினாதான் வந்து வேற எந்த சேனல்லையும் சரி, ரியல்லையும் சரி, யூடியூப்லயும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கும். சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. இந்த பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை விஷயத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் பேசின இந்த கேஸ்டிசம் விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல, நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.